ஹலோ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு 3 வீக்ஸாக கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஒரே கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அது இதுன்னு இருந்தனால பண்ண முடியல. இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக இருக்கும் அண்ட் டே பை டே நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் வீடியோஸும் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பண்ணுறது வந்து சென்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ சென்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம எப்படி வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணலாம், எவ்வளோ ரிஸ்க் ஃப்ரீயாக வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளோட ஒரே மோட்டிவ். ஸோ அது எப்படின்றத ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, XAUSD இதுக்கு முன்னாடி எப்படி மூவ் ஆணுச்சு, அடுத்து எப்படி மூவ் ஆகும், ஏன் என்ன மாதிரி எதுக்காண்டி வந்து கோல்டு வந்து இவ்வளோ ஃபால் ஆகிருக்கு, கோல்டு இன்னும் ஃபால் ஆகுமா இல்லை இங்கேருந்து மறுபடியும் மேலே போகுமா அப்படின்றத கம்ப்ளீட் அனலைசிஸாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வீக்லி சார்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2020 இருந்து 2023 டிசம்பர் வரைக்குமே பார்த்துட்டிங்கன்னா கோல்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சல்டேஷனில் தான் இருந்துச்சு. அதாவது கீழே போணுச்சு அப்படின்னா 1600க்கு போகும், திருப்பி வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு 2070, 2050, 2040 இந்த ரேஞ்சுக்கு போகும். ஸோ ஒரு சர்க்கிள் மாதிரியே ஃபார்ம் ஆகி போயிட்டே இருந்துச்சு. அது வந்து ஃபர்தராக எப்படி அடுத்து மூவ்மெண்ட் ஆக போகுதுன்றதை பார்ப்போம். அந்த ஒரு ரெக்டாங்கிள் கன்சல்டேஷனில் இருந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு, பிரேக் அவுட்டில் இங்கே இருந்து ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஒரு ஹை வந்து மூவ் ஆகிருக்கு. 2075 பிரேக் அவுட் கொடுத்துட்டு 2150 ஒரு ஹையை வந்து அதுவும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணிடுச்சு பாருங்கள். 2150 டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு லாங் வந்து போயிருக்கு. ஸோ எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு DXY அதாவது டாலர் வந்து ஃபால் ஆணுச்சு அப்படின்னா கோல்டு வந்து மூவ் ஆகும் மேலே, அப்போ மூவ் ஆகும். இந்த டைம் வந்து டாலரும் வந்து ஃபால் ஆகலை, டாலரும் வந்து ஓரளவுக்கு ஸ்டடியாகவே தான் இருந்துச்சு, ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஆனால் கோல்டு வந்து இவ்வளோ ரேலி ஆகிருக்கு. 2 விஷயத்தினால கோல்டு வந்து ரேலி ஆயிடுச்சு. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஎஸ் வந்து ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணுவாங்க இந்த இயர் அப்படின்றனால 2024 ஸ்டார்டிங்கில் இருந்தே கோல்டு வந்து மூவ்மெண்ட் வந்து மேலே அப்பர் சைடு வந்து கொடுத்துருச்சு. ஸோ அடுத்து வந்து இன்னொன்று, அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், வார் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ், அது ஒரு ரீசன். அதனாலே வந்து கோல்டு வந்து அடுத்து வந்து ஒரு பிரேக்கப் கொடுத்து போயிட்டே இருக்குது. அடுத்து வந்து என்ன ஆச்சு, ஈரானும் இஸ்ரேலும் சண்டை பிடிக்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி கோல்டு வந்து ஒரு ஆல் டைம் ஹையாக 2430 வரைக்கும் ட்ரேட் ஆகிடுச்சு. எவ்வளோ நாளில், ஒரு 1 மந்த் கேப்லேயே வந்து ஒரு $300 வந்து மேலே அப்பில் மூவ் ஆயிடுச்சு. 2100லேருந்து 2430 வரைக்கும் ஒரு 330 வரைக்கும் $330 வந்து அப்பில் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ மூவ் ஆனவுடனே அங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதை வாங்குறதுக்காங்க ஆள் இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ சப்ளைடு இஷ்யூஸ் வரும். ஸோ இப்போ அதுதான் வந்து அங்கே டிமாண்ட் அங்கே ஆகாமல் அங்கேருந்து என்ன சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து ஒரு லெவல் இப்போ என்ன ஆகும்னா, எப்படி சொல்கிறது, மாம்பழ சீசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மாம்பழ சீசனில் வந்து மாம்பழத்தோட தேவைகள் வரத்து அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட் நம்மளுக்கு வந்து கம்மியாயிரும். இப்போ மாம்பழ சீசனில் வந்து வரத்து வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, ஆனால் மாம்பழத்தோட தேவைகள் இருக்குது அப்படின்னா அங்கே ரேட்டு கிலோ வந்து 30 ரூபாவில் விற்கிது அப்படின்னா கிலோ இங்கே வந்து 80 ரூபா 90 ரூபா வரைக்கும் போயிடும். அதுதான் வந்து இப்போ நடந்திருக்கு. ஸோ ஒரு டிமாண்ட் இருந்துச்சு, டிமாண்ட் இருந்தோடனே அடிச்சு பிடிச்சி மேலே பையர்ஸ் வாங்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அந்த டிமாண்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம வழக்கம் போல் வந்து ஃபெட்டு வந்து தூக்கிட்டு வந்துடுவானுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்ற வேண்டாமா, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சா குறையலையா, அவங்க டாலரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காண்டி அடுத்த வேலைகளை பார்த்தானுங்க. சரி ஓகே, மக்கள் என்ன பண்ணிட்டானுங்க, அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் குறையும்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கே வந்து வாங்குவாங்க அப்படின்றதான் அடுத்த கேஸ் நேரம் வந்து இருக்குது. அடுத்து நம்ம டே கேண்டில் போவோம்னு வச்சுக்கோங்களேன். டே கேண்டில்லே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபாலோயிங் விச் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. மேக்ஸிமம் நான் இந்த ப்ளூ லைன் செக் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், 2260 அது வந்து கம்மிங் வீக்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் 2260 வரல அப்படின்னா 2320 பிரேக் பண்ணி 2350 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க, எதாச்சும் ஒன்று தூக்கிட்டு வந்து கோல்டு அடித்து 2350லேருந்து இறக்கி மறுபடியும் 2280 கொண்டுட்டு வருவானுங்க. திருப்பி அங்கேருந்து கீழே இறக்கி 2240 கொண்டுட்டு வருவானுங்க. இதே தான் அடுத்து வந்து ரொட்டீன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ரேஞ்ச் வந்து
உங்களுக்கு ஒரு 4 ஹவர் சார்ட்டில் வந்து அடுத்து கண்டினியூஸாக அடுத்து என்ன ரேஞ்ச் இருக்குன்றதை நான் சொல்கிறேன் நான். ஸோ கம்மிங் வீக்கில் வந்து கோல்டு வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆக போகுதுன்றதை காமிக்கிறேன். ஸோ ட்ரேட் ஆனாலுமே மேக்ஸிமம் அடுத்து ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்து வெளியே போகும். இதுக்கு கீழே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரையும் சான்சஸ் வந்து கம்மி தான். மேக்ஸிமம் போனாலும் 2200 230 இந்த ரேஞ்சு வரைக்கும் கீழே வரும். அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச். இதை தாண்டி தான் அடுத்து பிரேக் அவுட் கொடுத்து போகும். இந்த சார்ட்டை வந்து நான் இப்போ வந்து இதை வந்து நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி மூவ் ஆகிருக்குன்றதை நான் வந்து காமிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் எப்படி இருக்குது, ரியல் டைம் ட்ரேட் எப்படி எடுப்போம், ஸோ அடுத்தடுத்து நான் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் இந்த 2.5 இயர்ஸில் வந்து நான் ட்ரேடிங்கில் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன, ஏன் நான் வந்து கோல்டு மட்டும் ட்ரேட் பண்ணிட்டேன், இப்படின்னு நான் பல டாபிக்ஸை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபைனலாக வந்து பார்க்கலாம். இந்த வாரத்துக்கு இதோட நான் இந்த மூமெண்ட்டோட நான் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த கம்மிங் வீக்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபைனலாக பார்ப்போம். தேங்க்யூ.